எடி எடி லெட்டரை நான் உனக்கு மேல ஆர்வமா இருக்கேன் அதை பிரிச்சு படிக்கிறதுல. ஐயோ அதுல என்னெல்லாம் இருக்க போதோ. அடியே நீ வேற இவ்வளோ பில்டப் பண்ணாத, எனக்கு பயமா இருக்குது. பயப்படுற அளவுக்குலாம் சீன் இல்ல. எடு. இந்தா. ஹே ஒரு நிமிஷம் இருடி, பிரிச்சிடாத. நான் யாராவது வாராங்களான்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வா துளசி. ஹே காரு இருடி, லெட்டரை பிரிச்சு படிச்சிடாத. நான் வெளியில யாராவது வராங்களான்னு எட்டி பார்த்துட்டு வரேன். இவ்வளோ பயந்தாங்கொழியா இருக்காளே, இவெல்லாம் எப்படி லவ் பண்ணுவா? யாரும் வரல, பிரிக்கலாமா? பிரிச்சு படி. நீயும் வா, பக்கத்துல வந்து உட்காரு. உனக்கு வந்து லெட்டர் தானே? இல்ல இல்ல வேணாம், நான் இங்கேயே நின்று பாக்குறேன். திடீர்னு ரேகா வந்துட்டானா? ஏ வா துளசி, உன்னோட லெட்டர் நீ தான் படிக்கணும். பிரிச்சாச்சி. 2 ஹார்ட்டு. சார் லெட்டர்ல ஹார்ட்டினா பறக்க விட்டுருக்காரே. ஏ அதுல என்ன எழுதியிருக்குன்னு படி. ஏதோ கவிதை மாதிரி இருக்கு, படிக்கிறேன் கேளு. பெண்ணே, உன்னை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள பூக்களாய் பூர்த்தது. நீ இருக்கிற மனசுல அந்த பூக்கள் எப்படி பூக்கலாம்னு புடுங்க போனேன். ஆனா அதை புடுங்க முடியல. ஏன்னா அந்த பூவே நீதான். இதெல்லாம் ஒரு கவிதைன்னு எழுதியிருக்கான் பாரு. கடவுளே, பாடுறா துளசிக்கு வெக்கத்த. என் மூஞ்ச பார்த்தா வெக்கப்படுற மாதிரியாடி இருக்கு. சும்மா ஏதாச்சும் சொல்லி கடுப்பை கலப்பாத. சரி சரி கோவப்படாத. இந்த கவிதைக்கு வேணா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். தூக்கி கூடு போ, அவனை வேணா நான் காட்டுறேன். கோவப்படாத துளசி. என்ன எந்திரிச்சிட்ட? ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து ஒன்றுமே நான் பண்ணலை. டீ கூட போட்டு குடிக்கல. ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இரு. சரி. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்காம வீட்டில் போய் ஒரு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வாடி. விட மாட்டியே. சரி போய் எடுத்துகிட்டு வரேன் இரு. இவனுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? சரி இதே யோசிச்சுட்டு இருக்காம போய் வேலையை பார்ப்போம். நாளைக்கு இன்டர்வியூ வேற போகணும். சின்ன பொண்ணு மாமியாரே, அங்கே நீங்கள் ஊரில் ஒத்தையில் தானே இருக்கீங்க. இங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு போகக்கூடாதா? வந்த உடனே போகணுன்னு இருக்கீங்களே என்ன? ஏன் அவன் அங்கே வேலைக்கு போகணும்ல? யார் சோறு பங்கி கொடுக்கா? நான் இருந்தால் என்னத்தையோ டிஃபன் பாக்ஸில் வச்சு கட்டி கொடுத்துருவேன். அவனையும் பார்க்கணும்ல. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கீங்க. அங்கே மதுரை பக்கம் வாங்க. எல்லாரும் வந்து தங்கி இருந்துட்டு கோயில் குளம் சுற்றி பார்த்துட்டு போகலாம்ல. வாரம்மா வாரம். ஒரு நாள் சௌரியமாக இருக்கும்போது வாரம் ஆட்டும் வாங்க. அப்படியே உங்கள் பேத்தி கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. சம்மந்திமா இந்தாங்க சுக்காப்பி போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. குடுமா. காரில் வந்தது ஒரு மாதிரி வயிற்ற பெரட்டிக்கிட்டு நெஞ்ச கரைச்சிக்கிட்டும் வருது. ஏன்னே தெரியல. அதான் சுக்காப்பி போட்டு கேட்டேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிரும். உடனே போகணுமா? போனாதான் ராத்திரிக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்புறம் காலையில் அவன் காலம்புற வேலைக்கு எந்திரிச்சு கிளம்பி போவான். அவனுக்கு சோறு பங்கி வச்சு கொடுக்கணும்ல. ஒரு மாதிரி வயிற்று பரட்டிகிட்டே வருதுன்னு சொன்னீங்களா, அதான் சொன்னேன். சரி இருந்து பார்த்து போங்க. ஏன் பொண்ணம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் வேணா வரட்டா? இல்லைம்மா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். பை தாரேன், நீயே உள்ள எல்லாத்தையும் வை. வாழைத்தாறு ஒன்று இருந்துச்சுலம்மா, அதை எப்படி கொடுப்ப? கொண்டுட்டு போவர எப்படி? மாப்பிள்ளைட்டு கேட்டியா? அது பெரிய தாரலம்மா, காரில் நிற்குமோ என்னமோ. நான் சீப்பு சீப்பாக வெட்டி வச்சுருக்கேன். அதை தனியாக ஒரு கட்டைப்பையில் போட்டு கொடுத்துடலாம். எதுக்கு சம்மந்தி அதெல்லாம்? ஒன்றும் வேணாம், நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. பழங்கள்லாம் அங்கே வாங்கிக்கிடுவோம். சம்மதியம்மா, எல்லாம் எங்கள் வயலில் விளைஞ்சது. ஒவ்வொரு பழத்துலேயும் ருசி நல்லா இருக்கும். நீங்கள் கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வாட்டி வரையில கேட்பீங்க பாருங்க. எல்லாம் வயலில் உள்ள பழமா? சரிம்மா. ஏம்மா பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சிருமா பையில. ஸ்வேதாக்கும் கொண்டு கொடுங்க, அவளுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டும்மா, வீட்டுக்கு வருவாளா? கொடுத்து விட்றேன். முருங்கைக்காய் 2 கட்டி இருக்குமே, நீ நல்லா பூட்டு வச்சு சாப்பிடுங்க. அப்பா சுக்காப்பி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவலை. இந்தாங்க மைனி, ஸ்வீட் பாக்ஸு வாங்கிட்டு வந்தேன். அவசரத்தில் என்ன கொண்டு வந்து கொடுக்கன்னு தெரியல. இதெல்லாம் ஏம்மா இப்போ மெனக்கிட்டு போய் வாங்கிட்டு வரணுமா? அதுக்கு என்ன வச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு ஊருக்கு போகிறான்னு 4 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே செஞ்சு கொடுத்துருப்பேன் கையால். ஏம்மா நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். ஏம்மா உங்கள் அம்மா எவ்வளோ வேலை கிடந்து செய்கிறா, கூட மேலே நிற்கக்கூடாதா? இருக்கட்டும் இருக்கட்டும் சம்மந்தி, இப்போ தானே ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கா, உடம்புக்கு கழியாமலாம் இருக்கா. சின்ன பொண்ணு, அம்மா இதில் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வச்சுருக்கேன், பார்த்து கொண்டு போச்சிரியா காரில் உடஞ்சிடாம. சரிம்மா. ஏம்மா வத்த குழம்பு ஊறுகாலாம் வச்சிருக்க போல. ஆமாட்டி, எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி வச்சாச்சு. பத்திரமா கொண்டு போ, நல்லா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சரிம்மா. முக்கமாக ஆச்சிக்கிட்ட போய் முறுக்கு சுட்டு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு எல்லாம் இருக்கு. பாரா ரைமிங் வேர்டு, முறுக்கு எல்லாம் இருக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. இவளுக்கு நல்ல நெடுன்னு வளர்ந்துருக்கா, அறிவு கிடையாது. சின்ன பொண்ணு அம்மா, நான் சொல்லுறேன்னு கோவப்படாதீங்க. என்ன சம்மந்தியம்மா சொல்லுங்க. இவளுக்குலாம் இவ்வளோ செல்லம் கொடுக்காதீங்க. நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைய. அவள் அப்பாவும் இப்படிதாம்மா சொல்லி திட்டிட்டு போனாவோ. இனிமே என்கிட்ட இருந்தா கூட ஓரளவுக்கு என்னன்னு சொல்லி வளர்ப்பேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா இனிமே நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும். நான் எங்கே பார்த்துக்கிறது? உங்கள் மாவை ஒரு சொல்ல விட மாட்டேக்கால, நம்மளை வச்சு செய்கிறா. சின்ன பொண்ணு, அத்தையெல்லாம் மரியாதையாக நடத்தணும். என்ன டீ, அங்கே ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன்.
வயசான ஆளு ஒத்தையா இருக்காவோ, நீ தான் கூட மாட இருந்து எல்லாம் செஞ்சு பார்த்துக்கணும். இது என்ன எல்லாம் நம்ம பக்கம் திரும்புது? என்ன டீ காது கேக்கா? சேலை மாதிரி நின்றுட்டு இருக்க. வாயில கொலக்கட்டை எதுவும் வச்சிருக்கியா? பேசு, வாயை திறந்து சொல்லு. இனிமே ஒழுங்கா இருப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், மரியாதை குறைவா நடந்துக்கிற மாட்டேன், எல்லாம் சொல்லு. சரிம்மா, இனிமே ஒழுங்கா இருப்பேன், மரியாதை குறைவா நடந்துக்கிற மாட்டேன், எல்லா வேலையும் நானே செய்வேன்னு சொல்லு. சொல்லுட்டி உங்க அத்தைக்கிட்ட, கேட்காவல்லா? எல்லா வேலையும் நானே செய்வேன். இனிமே ஒழுங்கா இருப்பா சம்மந்தி, அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. எம்மா இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாவுல. இனிமே அங்க பேய் தான் அடமலை வெளுத்து வாங்கன்னு நினைச்சேன், இங்கிருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டு. சரிம்மா சரி, நல்ல பிள்ளை தான், நல்ல மருமவ தான். என்ன கொஞ்சம் கோவப்படுறா, முன் கோவம் டக்கு டக்குன்னு வந்துடுது, ஒன்றும் சொல்ல விட மாட்டேக்கா. ஒழுங்கா இருப்பா. ஏதாவது அவ ஏட்டிக்கு பூட்டி செஞ்சானே எனக்கு போன் அடிங்க, போன் அடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு போன் அடிச்சு என்ன செய்ய? என் மவனே ஒன்றும் கேட்க மாட்டேக்கான். மருமவளே, சும்மா இப்படி பார்த்துட்டே மசம் நிற்காம எல்லாத்தையும் எடுத்து வை. உங்கள் அம்மா பாவம் அங்கேருந்து அங்கேயும் இங்கேயும் அலையிறாவோ. நான் இங்கே தான் இருக்கேன், அடுக்கலைக்கே 10 வாட்டி அலைஞ்சிட்டாவோ. எடுத்து வை மருமவளே. சரிங்க தே, எடுத்து வைக்கேன். எம்மா கிச்சனுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏட்டி உன் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்றாவோ? ஒழுங்கா இருக்க மாட்டியோ அங்க? அதெல்லாம் ஒழுங்கா தான் இருப்பேன். 2 முறுக்கு எடுத்து காப்பி போட்டு கொண்டு வா, சாப்பிடுவோம். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், காப்பி போட்டு தாரேன். நீ முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணு. உன் நாத்தனார் காரிட்டையும் கொஞ்சம் குடுட்டி, அவளுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, நான் கொடுக்கட்டாலும் அவளே வந்து வாங்கிடுவாம்மா, நீ கவலைப்படாத போ. நம்ம அம்மைக்கு நம்மளை விட நாத்து மேலே என்ன ஆக்குற? எம்மோ, என் மாமியார் என்ன கேட்டாலும் நல்லா சமாளிக்கம்மா. என்னடி செய்ய, அவங்க எதுவும் ஒரு சொல்லிடக்கூடாதுல என் முன்னாடி, அதான் போட்டு திட்டின உனைய. என் கண்ணு முன்னாடியே என் மவளை இன்னொரு ஆள் திட்டும்போது அப்புறம் வருத்தமா இருக்காதா எனக்கு? ஆனா நீ அங்க போய் ஒழுங்கா இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். அங்க போய் எப்படி இருக்கேன்னு பாருமா, காப்பியதா. என் அழகிய தீயே அசத்தி விட்டாயே, அந்தரத்தில் வந்த பாத்திரத்தை பிடித்த சுந்தரியும் நீயே, சூறவழி தாயே. முதல்ல காப்பி குடிச்சிட்டு உன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு எங்க இருக்கீங்கன்னு கேளு. அந்த அடிக்கேன். ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் அத்தை, நானே வந்துட்டேன். வந்துட்டீங்களாப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்து பேசிட்டு தான் வரேன். சரிப்பா. என் பொண்ணு மேல எதுவும் உங்களுக்கு கோவம் இல்லையே? கோவம்லாம் இல்லை, மருந்து குடிச்சிட்டேன்னு ஃபோன் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டேன். கோவம் என்ன கோவம்? விளையாடுத்தனத்தெல்லாம் மாத்திக்கோட்டி. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஈரி ஒழுங்கா இருக்கணும். சரிம்மா சரி, தாளிக்காத. பாத்தீங்களா எப்படி சொல்றானே? சின்ன பொண்ணு, பெரியவங்களை இப்படிதான் பேசுவியா? பொண்ணம்மாக்கா, வா கீதா. ஏக்கா 2 சட்டத்தினையும் சுடிதாரும் தைக்க கொடுத்துருந்தீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன். தச்சு முடிச்சிட்டியம்மா, நல்ல விஷயம். அவ கையில கொடுத்து விட்டுருவேன், ஊருக்கு போறாளா? அதான்க்கா அவசர அவசரமா எடுத்துட்டு வந்தேன், சேலையும் மூட்டிட்டேன். ஆட்டும்மா, அவள்கிட்டே கொடுத்துரு. கீதாக்கா காப்பி குடிக்கீங்களா? வேண்டாம் டி, நீயே குடி. மாப்பிள்ள தம்பி, இது அவளுக்கு ஃப்ரெண்டு சொல்லிருப்பாள. ஆமாங்க அத்தை, சொல்லியிருக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா? யா ஃபைன் பிரதர். சொன்னோம்ல இங்கிலீஷ்ல பீலாவுன்னு, புதுசா ஆளுக்களை பார்த்தா. ஆமா சின்ன பொண்ணு, கரெக்டு தான் போல. கீதாக்கா, எதுக்கு நீங்க சின்ன பொண்ணை அங்க கூட்டிட்டு போனீங்க? பாவம், இப்படி அங்க போயிட்டு பழத்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களே, பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல கீதாக்கா, அவளுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அவளுக்காச்சும் ஒன்றும் தெரியாது, நீங்களாவது கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்ல. இப்படியே கூட்டு போவீங்க? ஐயோ, இவ ஒண்ணும் தெரியாத குழந்தை, நாளா கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். என்ன பழி போட்டிருக்க என் மேல? மாப்பிள்ள தம்பி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. யாராச்சும் வேணும்னே பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. சரி, ஆனது ஆகி போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதான் 3 பேரும் பொழைச்சி வந்துட்டாவுல. அதுவும் கரெக்டு தான் கீதாக்கா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சின்ன பொண்ணு நாதாரி நம்மளை பத்தி எல்லாம் வண்டையா உன் மாப்பிள்ளைட்ட சொல்லியிருக்கா போல. இவளெல்லாம் தனியா தான் கவனிக்கணும். ஐயா தம்பி, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க, அவன் என்னமோ விளையாட்டு போக்கில் சொல்லியிருப்பா. இல்லக்கா, நல்ல விஷயம்தான். உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கா. நல்ல விஷயம் தானா? அதை நம்புங்க. கீதாக்கா, வாலண்டியா வந்து பல்பு வாங்குறது இதுதானோ? போட்டி இவ ஒருத்தி. சரி பொண்ணம்மாக்கா, நீங்களே வேலையா இருப்பீங்க, பரபரப்பா அங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஆட்டுமா. கீதாக்கா, நான் ஊருக்கு போயிருவேன், என்னை தேடிச்சுட்டா ஃபோன் அடிங்க. சரி டி, ஃபோனு தானே, அடிச்சிருவோம். ஹரி தம்பி, எங்க வீட்டு பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. அவ கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும், புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுக்கா. பாரா, 4 முடி நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குது. எல்லா பாசத்தையும் உள்ளுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு தான் வெளியில உருன்னு தெரியுதாவோ. சின்ன பொண்ணு, சரிடி, நான் போயிட்டு வரேன். பாய் பாய், பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆட்டுங்கா, பாய். இவங்க எல்லாரும் எப்பவுமே இப்படிதானா? ஆமாப்பா, 3 பேரும் ஒன்னாதான் சுத்துவாங்க, எல்லா வேண்டாத வேலையும் பாப்பாவோ. அதான் நான் இப்ப பார்த்தேனே.
ஆமா நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. கண்டிக்கிறதுல என்ன இருக்கு? அவ என்ன குழந்தையா? அங்கெல்லாம் சின்ன பொண்ணு ஒழுங்கா தான் இருக்கா. சீக்கிரம் படி ரேகா. ஒரு கொஸ்டினையே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வச்சு படிச்சிட்டு இருக்க. நாளைக்கு எக்ஸாமை வச்சுட்டு நீ இவ்வளோ ஸ்லோவாக படிச்சனா எப்படி அங்கே போய் எழுதுவ சொல்லு? இதுக்கு தான் டெய்லி உட்காந்து படிச்சிருக்கணும் நீ. எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து இப்படி புதுசு புதுசாக படிக்கிறியே. அக்கா திட்டாத, படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கே ரொம்ப தலை வலிக்குது, தயவு செய்து திட்டாத. துளசி எடுத்துட்டு வந்துட்டேன். ரெஸ்யூம் கொண்டு வந்துட்டியா? எல்லாம் இதில் தான் இருக்கு. அம்மா ரேகா ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? அவள்கிட்ட பேச்சு கொடுக்காதடி, அவள் படிக்கட்டும். நிறைய படிக்கிறதுக்கு சேர்த்து வச்சிருக்கா. பேங்க்ல காசு சேர்த்து வைக்கிற மாதிரி அவளும் படிக்கிறதுக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கா. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடுப்பா. அவளை போட்டு திட்டாத ரேகா. நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். உன்னால எவ்வளோ படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணு. ஒன்றும் போட்டு ஒரி பண்ணிக்கிறாத. சரிக்கா. மூஞ்சி எப்படி சோகமாக வச்சுட்டு படிக்காத, ஜாலியாக படி. ரெஸ்யூம்ல என்னடி போட்டு வச்சிருக்க? உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது துளசி, சும்மா போட்டு வைக்கலான்னு வச்சிருக்கேன். ஹிந்தி, மலையாளம், உருது, இங்கிலீஷ், இவ்வளோ லாங்குவேஜ் போட்டு வச்சிருக்கியே. இங்கிலீஷ்ல நல்லா பேசுவியா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் துளசி, அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். உருது, மலையாளம்லாம் போட்டு வச்சிருக்க. அப்போ இத்தனை லாங்குவேஜ் உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அதுக்கு ஸ்பெல்லிங் கூட சரியா எழுத தெரியாது, நீ வேற. அப்ப எதுக்கு காரு இதெல்லாம் போட்டு வச்சிருக்க? சப்போஸ் அங்க உனக்கு அதுல கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன செய்வ? தெரிஞ்சதை மட்டும்தான் ரெஸ்யூம்ல போடணும், சரியா? ஓகே ஓகே. இதெல்லாம் ஓகே. குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கா. ஸ்கில்ஸில் என்னமோ குட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்னு போட்டிருக்க. ஆமாம் துளசி, எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் 150 பேருக்கு நான் தான் அட்மினு. சந்தோஷம். ஹாபீஸில் லிசன் மியூசிக், டிராயிங், பெயிண்டிங், டான்சிங், லொட்டு லொஸ்க்கு நீ என்னெல்லாமோ போட்டு வச்சிருக்கியே. ஆமாம், எங்க ஒரு நாள் கூட உன் பெயிண்டிங்கை என்கிட்ட காட்டினதில்ல. அதெல்லாம் இருந்தால் அதனாடி எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்கு. சந்தோஷம். இந்த ரெஸ்யூம் அப்படியே கொண்டு போனால் உன் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவாங்க. வேற ரெஸ்யூம் தான் ரெடி பண்ணணும். லேப்டாப் இருக்கா? லேப்டாப் இருக்கு, கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது துளசி. நல்லதுமா. வேற யார்கிட்ட இருக்கும்? சோனி வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கு, அதில் பண்ணுவோமா? ஆமாம், அங்கே இருக்குல்ல. சரி வா, உனக்கு வேற ரெஸ்யூம் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். ஏன்டி இது நல்லா இல்லையா? கேவலமாக இருக்கு. வா, உன் சர்டிஃபிகேட்ல உள்ளதானே இருக்கு. ஆமாம், எல்லாம் உள்ளதான் வச்சிருக்கேன். ரேகா நீ இருந்து படிச்சிட்டு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை காண நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.